அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் வலிமார்களுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். அதிலும் ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்களுடைய வரலாறை பார்த்து வருகிறோம். அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை உலக மக்கள் அனைவர்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாக. அனைவர்களுக்கும் தேவையான இருலகத்திலும் நன்மை தரக்கூடிய செய்தியை இந்த அடியேனின் நாவிலிருந்து அல்லாஹ் வெளியாக்குவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, ஒரு ஆண் தன்னுடைய உடலில் எவ்வளவு மறைக்க வேண்டும் என்று சொன்னால், மினஸ் சுர்ரத்தி இலர் ருக்குபா, தொப்புளிலிருந்து முழங்கால் வரை கட்டாயமாக மறைக்க வேண்டும். ஆடை அணிவது என்பது எல்லா மனிதர்களுக்கும் கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. ஆடைகளிலும் நாம் ஒழுக்கத்தை பேண வேண்டும். ஆடைகளிலும் நாம் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லிற்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆடை அலங்காரங்கள் விஷயத்திலே ஆண்களும் சரி பெண்களும் சரி, மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த முறைப்படி அவைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. எஜமான் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் ஆடைகளை 3 வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று லில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி அணியக்கூடிய ஆடை, தன்னுடைய மறைக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் கட்டாயமாக மறைத்து அல்லாஹ்விற்காக அணியக்கூடிய ஆடை. இன்னொன்று இரண்டாவது வகை ஆடை என்று சொன்னால், தன்னுடைய மனம் ஆசைப்படுகிறது என்பதற்காக அணியக்கூடிய ஆடைகள். அதாவது பொதுவாகவே நாம் அனைவர்களுமே மென்மையான ஆடைகளை அணிய வேண்டும், சாஃப்டான மென்மையான ஆடைகளை அணிய வேண்டும் என்று நமது உள்ளம் ஆசைப்படும். இதை இரண்டாவது கட்டத்திலே வைத்தார்கள். மூன்றாவது கட்டமாக ஒரு ஆடை இருக்கிறது. இந்த ஆடை அழகுக்காக வேண்டி ஜிகு ஜிகுவென்று அப்படியே ஒரு பார்த்தால் கண்ணை பறிக்கும்படியாக அழகழகாக ஆடைகளை பல வண்ணங்களிலே அணிந்து கொண்டு அழகுக்காக அணியக்கூடிய ஆடை என்று 3 வகையாக எஜமானவர்கள் பிரித்தார்கள். இதிலே முதல் ஆடையைத்தான் சூஃபியாக்கள் விரும்புவார்கள் என்பதையும் எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, இதிலே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தால், ஒரு சஹாபி அவர்கள் கேட்டார்கள் பெருமானாரிடத்திலே, யார் ரசூலல்லாஹ், ஒரு நபர் அழகிய ஆடை அணிவது பெருமையிலே கட்டுப்படுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனதைத்தான் பார்க்கிறான், எனவே அது பெருமையில் கட்டுப்படாது என்பதாக சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த சாதாரண ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கம்பிளி உடைகளை அணிந்து கொண்டு தன்னை மக்களெல்லாம் பார்த்து, ஆஹா, இவர் எவ்வளவு ஒரு துறவியாக இருக்கிறார், எந்த அளவிற்கு உலகத்தை ஒரு துறந்து வாழ்கிறார் என்று தன்னை மக்களெல்லாம் புகழ வேண்டும், பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக ஒருவர் அவ்வாறு கம்பளி ஆடைகளை அணிவதும் தவறு என்பதாக சொன்னார்கள். அதே போன்று ஒரு நபர், எஜமான் சொல்லி காட்டினார், அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் ஒரு நபரை பார்த்தார்கள். அவர் கம்பளி ஆடையை அணிந்து கொண்டு திரிந்தார்கள். என்ற இறைநேச செல்வர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளத்தை அறியக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹு தாலா தருகிறான். இத்தகு ஃபிராஷத்தல் முஃமினீன், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அந்த முஃமின்களுடைய அந்த பார்வையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு யன்துரு மின் நூரில்லாஹ் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் அல்லாஹ்வினுடைய நூரை கொண்டு அவர்கள் பார்க்கிறார்கள், எனவே அவர்களுடைய பார்வையை பயந்து கொள்ளுங்கள் என்று எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் அந்த நபரை பார்த்து சொன்னார்கள், என்ன, நீங்கள் கம்பளி ஆடைகளை உடுத்தி கொண்டால் மட்டும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்து உயர்ந்து விடுமா? இவ்வாறு செய்வது தவறு என்பதாக எஜமான் சொல்லிவிட்டார்கள். அப்போ அந்த நபர் எதுவுமே பதிலே பேசலை, அமைதியாக இருந்தார். அப்பொழுது எஜமான் அவர்கள் அன்பாக பாசமாக கனிவாக சொன்னார்கள், இனிமேல் வெளிப்பகுதியிலே வெளிப்புறத்திலே பருத்தி ஆடையை அணிந்து கொண்டு உள்பகுதியிலே நீங்கள் கம்பளியை அணிந்து கொள்ளுங்கள்
என்பதாக எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏன்? தனது உள்ளத்திலே ஒரு பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி. ஏன்னா வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய உள்ளம் சம்பந்தமான நம்மை அழிவில் ஆழ்த்தும்படியான அந்த வியாதிகளை விட்டும் நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன இது, கம்பளி ஆடை அணிவது, சாதாரணமான ஆடைகள் அணிவது ஒன்றும் தவறில்லையே. ஏன்னா என்னுடைய கண்ணியத்திற்குரிய ஷேக் நாயகம் சொல்லி காட்டினார்கள், ஒரு நற்காரியமாக இருந்தாலும் கூட அதை ஷேக்கிடத்தில் சொல்லிவிட்டு நாம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா விஷயங்களிலேயும் நமக்கு ஷேகுமார்கள், இறைநேச செல்வர்களினுடைய வழிகாட்டுதல் நமக்கு கட்டாயம் அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னாமா, ஷைத்தான் பாவகாரியங்களை செய்ய வைத்து மட்டும் ஒரு நபரை வழிகெடுப்பதில்லை, நற்காரியங்களின் மூலமாகவும் ஷைத்தான் வழிகெடுப்பான். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள் புரிவானாக. ஷைத்தானுடைய நுட்பமான குபாடங்களை விட்டும் அவனுடைய வழிகெடுக்குதலை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வெளிரங்கத்திலே பார்த்தால் கம்பளி ஆடையை அணிந்து கொண்டு மனதிலே அல்லாஹிற்காக வென்று என்ற எண்ணம் இல்லாமல் மக்கள் தன்னை பார்த்து ஒரு பெரிய இறைநேசர், நம்ம உலகை துறந்தவர் என்பதாக மக்கள் புகழ வேண்டும், மக்கள் தன்னை பெரிதாக பார்க்க வேண்டும் என்று ஒருவர் செய்வாரேயானால் அது அவருக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். எனவே எஜமான் அவர்கள் சொன்னார்கள், வெளிரங்கத்தில் பருத்தி ஆடையை அணிந்து கொண்டு உள்ரங்கத்திலே உள்புறத்திலே நீங்கள் கம்பளி ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, இப்னு ஹிப்பான் என்ற கிதாபிலும் பதிவு செய்யப்படுகிறது. லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் ஹர்தலின் மின் கிபர் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம், யாருடைய உள்ளத்திலே அணுவத்தனை பெருமை இருக்கிறதோ அவர் சுவனம் நுழைய மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா உள்ளத்தை பார்க்கிறார். நமது உள்ளம் அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமான உள்ளமாக இருக்க வேண்டும். ஒருமுறை அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெள்ளை ஆடை அணிந்தார்கள். அப்ப எஜமா சொன்னாங்க, என்னுடைய உள்ளமும் இது போன்று பரிசுத்தமாக எந்த கரையும் படியாமல் இருக்குமேயானால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப அன்பானவர்கள், நமது உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹு தஆலா உள்ளத்தை பார்க்கிறான். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் யாருக்கு மதிப்பு தெரியுமா? சலீமு சதுர், தூய்மையான உள்ளம் படைத்தவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பும் மரியாதையும் வெற்றியும் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், சலீமான உள்ளத்தை கொண்டு பரிசுத்தமான உள்ளத்தை கொண்டு யார் அல்லாஹ்விடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி, அவர்கள்தான் வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுறான். எஜமான் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஜஹாதத் துறவரம் என்று சொன்னால் என்ன தெரியுமா அன்பானவர்களே? பல்வேறு கருத்துக்களை பல இறைநேச செல்வர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், என் கருத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை எதுவெல்லாம் மறக்கடிக்குமோ அனைத்தையும் விட்டு தவிர்ந்து கொள்வதுதான் துறவரம் என்பதாக எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப அன்பானவர்களே, நமது உள்ளத்திலே எதுவெல்லாம் அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடியவைகள் இருக்கிறதோ அனைத்தையும் நமது உள்ளத்தை விட்டும் அகற்ற வேண்டும். மாசிவல்லாவை நமது உள்ளத்தை விட்டும் அகற்றி விடுவோமேயானால் நமது உள்ளம் கரைபடியாத பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும். அப்படியாப்பட்ட உள்ளத்திற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் அல்லவா. ஸஹல் இப்னு ஸஅது ஸஅதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். தபரானி, இப்னு மாஜா, அபு நுஐம் போன்ற பல கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இவ்வாறு நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமேயானால், தஸ்கியத்துன் நஃப்ஸ், நமது உள்ளத்திலே எந்த ஒரு மாசி வல்லாவும் துனியாவும் இல்லாமல் அதை நாம் பரிசுத்தப்படுத்துவது என்பது அல்லாஹ்வினுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும். இஸ்ஹது ஃபித் துன்யா யுஹிப்புக அல்லாஹ், இவ்வுலகை நீ துறந்து விடுவாயாக, அல்லாஹ் உன்னை நேசிப்பான், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு நமது உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும். எதுவெல்லாம் அல்லாஹ்வை மறக்கடிக்கிறதோ அதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் துன்யா. அப்ப துனியாவினுடைய ஆசையை நமது உள்ளத்தை விட்டும் வெளியேற்றுவோமேயானால்
நமது உள்ளம் சலீமு சதராக இருக்கும். மாசிவல்லாய் விட்டும் நமது உள்ளத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். உள்ளம் என்பது இறைவன் வாழக்கூடிய இல்லம். அவன் இருக்கக்கூடிய இடத்திலே மாசிவல்லா எனும் அல்லாத மற்ற வஸ்துக்கள் எனும் குப்பைகளை நாம் வைப்போமேயானால் அது அழகாக இருக்காது. எனவே நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, வெளிரங்க உடலிலே நமக்கு ஏதாவது ஒரு அழுக்குப்பட்டு விடுமையானால் நாம் சோப்பு போட்டு அதை நாம் தண்ணீரை கொண்டு கழுகி கொள்ளலாம். நமது உடையிலே ஏதாவது அழுக்குப்படுமையானால் சோப்பை கொண்டு சோப்பு தூளை கொண்டு நாம் பயன்படுத்தி அவைகளை அழுக்குகளை நீக்கிவிடலாம். நமது உள்ளத்தில் படியக்கூடிய அந்த கரைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கட்டாயமாக சுஹபத்து சாலிஹீன், இறைநேச செல்வர்களுடைய தோழமை என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கெல்லாம் காமிலான ஷேகுமார்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அவர்களை பரிபூர்ணமாக பற்றி பிடித்து அவர்கள் எந்த அளவிற்கு எப்படி அவர்கள் அல்லாஹை அடைந்தார்களோ அந்த வழிகளை நமக்கு காட்டி தருகிறார்கள். அந்த வழியிலே நாமும் அழகான முறையிலே நடைபோட்டு அல்லாஹை அடையக்கூடிய நர்பாக்கியம் வான்களாக அல்லாஹ் நம்மையும் நமது சந்ததியினர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. யாருக்கெல்லாம் இறைநேச செல்வர்கள் காமிலான ஷேகுமார்கள் கிடைக்கவில்லை அவர்களுக்கு அல்லாஹு தாலா இறைநேச செல்வர்களை அல்லாஹு தாலா காட்டி தந்து அனைத்து இஸ்லாமியர்களையும் அல்லாஹு தாலா நல்வழிப்படுத்தி அனைவர்களையும் சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.